இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் ரஹ்மா அடிப்படை உதவி. ரஹ்மா அடிப்படை உதவி அல்லது சாரா மூலம் கிடைத்த உதவிகள் தங்களின் குடும்ப சுமையை குறைப்பதில், குறிப்பாக அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்திருப்பதில் அதை பெற்றுக்கொண்ட பலர் நன்றி தெரிவித்தனர். மேலும் வங்கியில் வரிசையில் நிற்பதை விடுத்து மைகார்டு அட்டையை பயன்படுத்தி நேரடியாக பொருட்களை வாங்கும் வகையிலும் இந்த உதவி எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சாராவின் மூலம் கிடைத்த உதவி நமது குடும்பத்திற்கு மிகவும் தேவையாக உள்ளதாக கூறிய அதை புதிதாக பெற்றுக்கொள்ளும் சபா தாவாவை சேர்ந்த 40 வயது டியோன் மார்ஹான்சா அதற்காக அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமக்கு மாத சம்பளம் தாமதமாக கிடைப்பதால் சாராவின் உதவி தனது குடும்பத்திற்கு முன்கூட்டியே உணவு தயாரிக்க உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சாரா மூலம் கிடைக்கும் உதவி மாதாந்திர சமையலறை செலவுகளை சமாளிக்க உதவியாக இருப்பதாக அந்த உதவியை பெறும் தொழிற்சாலை தொழிலாளியான 41 வயதுடைய அமாட் சுபாட்டி என்பவர் தெரிவித்தார். குறிப்பாக மைகார்டை பயன்படுத்தி வாங்கப்படும் அரிசி, சமையல் எண்ணெய், முட்டை மற்றும் மீ போன்ற அடிப்படை பொருட்களுக்கான செலவுகளை சேமிக்க உதவுவதாக அவர் கூறினார். மலேசிய இந்து சங்க தேர்தல் தங்க கணேசன் அணி மகத்தான வெற்றி. மலேசிய இந்து சங்க தேர்தலில் தங்க கணேசன் என்கின்ற கணேசன் தங்கவேலு சார்பில் போட்டியிட்ட அணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது. தங்க கணேசன் அணியை பிரதிநிதித்து போட்டியிட்ட 10 பேரில் 8 வெற்றி பெற்றுள்ள வேளையில் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட கணேஷ் பாபுவின் அணியில் அவரும் முனைவர் முரளிதரனும் மட்டுமே தேர்வாகியுள்ளனர். நேற்று காலை பட்டலிங் ஜெயா தோட்ட மாளிகையில் மலேசிய இந்து சங்கத்தின் 48வது பேராளர் மாநாட்டுடன் மத்திய செயலவைக்கான தேர்தலும் நடைபெற்றது. 10 செயலவையினரின் பதவிக்கு 2 அணிகள் சார்பில் மொத்தம் 20 பேர் போட்டியிட்டனர். அதில் வெற்றி அணிக்கு தங்க கணேசன் தலைமை ஏற்ற வேளையில் மாற்றுவோம் அணிக்கு கணேஷ் பாபு தலைமை தாங்கினார். நேற்று காலையில் 2120 பேராளர்கள் தங்களின் வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்றினர். பேருந்துகளில் இருக்கை பட்டை அமலாக்கத்தை விரிவுபடுத்த ஜேபிஜே எண்ணம். உயர்கல்விக் கழகம் மற்றும் தங்கும் வசதி கொண்ட பள்ளிகளுக்கு சொந்தமான அனைத்து பேருந்துகளிலும் இருக்கை பட்டை அமலாக்கத்தை விரிவுபடுத்த சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே திட்டமிட்டுள்ளது. இதன் தொடர்பில் உயர்கல்விக் கழகம் மற்றும் கல்விக் கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளை பரிசோதிக்க ஆகஸ்ட் மாதம் தொடங்கி மாநில ஜேபிஜே தொழில்நுட்பம் மற்றும் அமலாக்க குழுக்கள் அக்கழகங்களுடன் இணைந்து பணியாற்றவிருப்பதாக ஜேபிஜே தலைமை இயக்குநர் டாக்டர் எட்லி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். பெரும்பாலும் அனைத்து உயர்கல்விக் கழகங்களுக்கும் முழு தங்கும் விடுதி கொண்ட பள்ளிகளுக்கும் தங்களுக்கு சொந்தமான பேருந்துகள் உள்ளன. அவை நிர்ணயிக்கப்பட்ட அம்சங்களின்படி இருப்பதையும் அவற்றின் ஓட்டுநர்கள் விதிமுறைகளை பின்பற்றுவதையும் தங்கள் தரப்பு உறுதி செய்யவிருப்பதாக டாக்டர் எட்லி ஃபட்லி குறிப்பிட்டார். அதே வேளையில் ஜேபிஜே பணியாளர்களின் பணி சுமையை கருத்தில் கொண்டு சோதனை நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி வாயில் அமைப்பில் தடை, சதிநாச வேலை கண்டறியப்படவில்லை. வெளிநாட்டு வருகையாளர்களுக்கான தானியங்கி வாயில் அமைப்பில் தடை ஏற்படுவதற்கு சதிநாச வேலை அல்லது இணைய தாக்குதலின் அறிகுறிகள் இருப்பது மிகவும் இதுவரை கண்டறியப்படவில்லை. மலேசிய குடிநுழைவு செயல்முறை MyIMMS-க்கும் அனைத்துலக அமலாக்க நிறுவனத்தின் பாதுகாப்பு தரவு தளத்திற்கும் இடையிலான தரவு ஒருங்கிணைப்பில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக இப்பிரச்சனை ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. இதனால் அதன் செயல்முறையில் தாமதம் ஏற்பட்டதாக மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் AKPS-இன் தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் தெரிவித்தார். இதுவரை இணைய தாக்குதலுக்கான எந்த அறிகுறியும் தங்கள் தரப்பிற்கு கிடைக்கவில்லை என்றும் அதன் உண்மையான காரணத்தை கண்டறிய முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முகமது ஷுஹைலி கூறினார். நேற்று ஸ்லாங்கூர் சிபாங்கில் உள்ள கோலாலம்பூர் அனைத்துலக விமான முனையம் ஒன்றில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். இவ்வாண்டில் 7223 தீச்சம்பவங்கள் பதிவு. ஸ்லாங்கூர் முன்னிலை. காடு மற்றும் புதர்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஏற்பட்ட தீ விபத்திற்கு மனித நடவடிக்கைகளே காரணம் என்று நம்பப்படுகிறது. மேலும் தற்போதைய வானிலை இயற்கையாகவே தீ விபத்துகளை ஏற்படுத்தும் அளவிற்கு வெப்பமாக இல்லை என்று மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM-இன் தலைமை இயக்குநர் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். தற்போதைய வானிலையில் தன்னிச்சையாக தீச்சம்பவம் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை என்பதால்
சிறப்பு தடயவியல் விசாரணை மேற்கொள்ளப்படாவிட்டாலும் இதற்கு மனித நடவடிக்கைகள் காரணமாக இருக்கலாம் என்று டத்தோ நூர் ஹிஷாம் விவரித்தார். ஸ்லாங்கூரில் உள்ள காஜாங் பிரிமா மலைப்பகுதியில் ஏற்பட்ட சுமார் 1.2 ஹெக்டேர் பரப்பளவில் காட்டுத்தீ பரவியதோடு தீயை அணைப்பதற்கு 22 தீயணைப்பு வீரர்களும் 4 இயந்திரங்களும் தேவைப்பட்டதாக அவர் கூறினார். அதற்கு முன்னர் புக்கிட் ஜாலிலில் பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு புதரில் தீ ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மடானி அரசாங்கத்தின் ஒற்றுமை தனித்துவமானது. பிரதமர் புகழாரம். கூட்டணி கட்சிகளின் கொள்கையும் வழக்கத்திற்கு மாறான ஒற்றுமை உணர்வும் மட்டும் இன்றி நாட்டை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாடு மற்றும் முன்னுரிமை ஆகியவற்றினாலேயே மடானி அரசாங்கம் வலுப்பெற்றுள்ளது. மடானி அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனக்கென ஒரு சித்தாந்தத்தையோ அல்லது நிலைப்பாட்டையோ கொண்டிருந்தாலும் அதன் ஒற்றுமையும் மதிப்பும் மகத்தானது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் புகழாரம் சூட்டினார். நாங்கள் வெவ்வேறு நிலைப்பாடுகள் மற்றும் நம்பிக்கைகளை கொண்ட கட்சிகளின் கூட்டணியாக இருந்தாலும் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் எங்களின் ஒற்றுமை மனப்பான்மை தனித்துவமாக உள்ளது. இந்த மனப்பான்மைக்கு ஒத்துழைப்பு நல்கிய டத்தோ ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி மற்றும் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா ஆகியோருடன் மற்ற நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அவர். நேற்று நெகிரி செம்பிலான் போர்டிக்சனில் உள்ள கம்போங் பச்சிதானில் நடைபெற்ற மடானி உக்வா திட்டம் மற்றும் மடானி அரசாங்கத்தின் நிர்வாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது டத்தோ ஸ்ரீ அன்வர் அவ்வாறு கூறினார். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நேற்று காலை துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். நெகிரி செம்பிலான் போர்டிக்சனை சுற்றியுள்ள மடானி அரசாங்க தலைமைத்துவ சகோதரத்துவ நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த துப்புரவு பணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்க நிர்வாக உறுப்பினர்களை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி ஒற்றுமையின் மதிப்புள்ள நிறைந்த தலைவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே சகோதரத்துவ உறவை உருவாக்கும் முயற்சியாகும். இந்நிகழ்ச்சி தலைவர்கள் களத்தில் இறங்கி மக்களுடன் இணைந்து பணியாற்றும் நடைமுறையை ஒரு தொடர்ச்சியான கலாச்சாரமாக மாற்றுவதையும் தங்கள் தரப்பு குரல்கள் தேவைகள் மற்றும் கருத்துக்களை நேரடியாக தலைவர்களிடம் தெரிவிக்க ஒரு வாய்ப்பை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி, தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் உட்பட பல அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் மடானி அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் காலை 8:45 மணிகளவில் கம்போங் சாவாவில் உள்ள மடானி சமூக நல திட்டத்தை பார்வையிட்டனர். ஆபாச படங்களையும் காணொலிகளையும் வைத்திருந்த மூவருக்கு அபராதம். தங்களின் கை தொலைபேசியில் ஆபாச படங்களையும் காணொலிகளையும் வைத்திருந்த குற்றத்தை 2 உயர்கல்வி கழக மாணவர்கள் உட்பட மூவர் ஒப்புக்கொண்டனர். அவர்களுக்கு 3000 முதல் 4000 ரிங்கிட் வரை அபராதம் விதித்து நேற்று கிளந்தான் கொத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேஜிஸ்ட்ரேட் வான் முகமது இசாட் வான் அப்துல்லா முன்னிலையில் தங்கள் மீதான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அம்மூவரும் அதை புரிந்ததாக தலையசைத்தனர். 22 வயதுடைய முகமது அல் அசாமுடேன் அல் ஃபட்சில் மற்றும் 27 வயதுடைய முகமது ஷாமி ஃபிராஸ் முகமது ஜூரிற்கு தலா 4000 ரிங்கிட்டும் 47 வயதுடைய முகமது அனாஃபி இப்ராஹிமுக்கு 3000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. கடந்த மாதம் 18ஆம் தேதி கோத்தபாரு பஞ்சோர் காம்போங் புலாவ் பிலாச்சானில் உள்ள வீடொன்றில் அதிகாலை 1:15 மணிக்கு அவர்கள் அக்குற்றத்தை புரிந்துள்ளனர். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 292 கீழ் அவர்கள் மீது முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டது.